அனைவருக்கும் வணக்கம். பிஎட் படிப்புக்கான கவுன்சிலிங் வந்து எப்போ தொடங்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக நிறைய மாணவர்கள் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இப்போ அதற்கான வந்து தேதிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், குறிப்பாக வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறையா இருக்குது. அதிலெல்லாம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான கவுன்சிலிங்கான தேதிகளும் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. 16/9/2024 முதல் 26/9/2024 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வழியாக இணைய வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கம்யூனிட்டிக்கு வந்து 500 ரூபா கேட்குறாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டிக்கு வெறும் 250 ரூபா தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் வழியாக விண்ணப்பம் செய்யலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் என்னன்னா, இந்த பிஎட் படிப்பு, அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், இந்த படிப்பை யார் படிக்கலாம்? ஸோ இதற்கு என்ன வந்து தகுதி இருந்தால் இந்த பிஎட்டை படிக்க முடியும்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அதற்கான தெளிவான விவரங்களும் இந்த வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி என்னன்னா, யூஜி வந்து நீங்கள் மேஜராக பண்ணியிருக்கணும். அதாவது இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட இதுக்கு எலிஜிபிள் உண்டு, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸில் தான் நமக்கு இந்த பிஇ பிடெக் வருது. ஸோ இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட இந்த பிஎட் நீங்கள் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேஜராக ஒரு யூஜி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதே போல் ஃபிசிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, அதுக்கடுத்து பாட்னி, சுவாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியோகிராஃபி, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் ஹோம் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸு. இந்த ஹோம் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா பிஜி பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா தான் இங்கே வந்து நீங்கள் பிஎட் பண்ண முடியும். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி இதுதான். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், இந்த பிஎட் படிப்புங்கிறது 2 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கு தான் இந்த கவுன்சிலிங்கை நடத்த போகிறாங்க. இதுக்கு தேதிகள் 26/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி வீட்டில் கம்ப்யூட்டர்ல இருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த படிப்பு படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள், அதாவது நீங்கள் ஒரு டீச்சராக போகலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது பிஎட் டிகிரி நீங்கள் பண்ணுறதுக்கு இதிலே கொடுத்துருக்கு தெளிவாக. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. இது வரைக்கும் நீங்கள் யூஜி பண்ணியிருந்தாவே போதும். பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் இந்த பிஎட் பண்ண முடியும். அதே போல் ஹோம் சயின்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோசியாலஜி, ஃபிசியாலஜி, லாஜிக்கு, இந்தியன் கல்ச்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நீங்கள் பிஜி தான் பண்ணியிருக்கணும். பிஜி பண்ணியிருந்தால் தான் இதுக்கு வந்து பிஎட் பண்ண முடியுங்கிறது தகுதியாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் படித்து முடிச்சுட்டு இருப்பீங்க, நீங்கள் யூஜி பண்ணி முடிச்சிருப்பீங்க, உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. அதாவது பிகாமு, எம்காமு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மாணவர்கள் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே பாருங்கள், மினிமம் உங்களுக்கு யூஜி தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு நீங்கள் யூஜியில் மினிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஓசியில் 50% வந்து எடுத்துருக்கணும். ஓசியாக இருந்தால், பிசி, பிசிஎம்மாக இருந்தால் 45% எடுத்துருக்கணும். எம்பிசி, டிஎன்சியாக இருந்தால் 43% எடுத்துருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் 40% எடுத்துருக்கணும். இங்கேயுமே இடஒதுக்கீடு முறையில் தான் இந்த கலந்தாய்வில் சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேங்க் பப்ளிஷ் பண்ணிவிட்டு எல்லாமே இதில் வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா எதாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதாவது உங்களுக்காக இந்த டிஎன் காசா வெப்சைட்டில் அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் தெளிவாக உங்களுக்கு எல்லா விவரங்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும். முதற்கட்டமாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிகிரி, உங்களுடைய அந்த டிகிரி மார்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீவ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியே எந்த காலேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காலேஜ் எந்தெந்த காலேஜ் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த கல்லூரிகளுக்கு மட்டும்தான் இந்த கலந்தாய்வு வந்து நடத்தப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டை. அதுக்கப்புறம் இதில் தெளிவாக கொடுத்துருக்கு, ஒரு 7 கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக இருக்குது. 7 கல்லூரிகள் இருக்குது.
ட்ரிபிள் கேணியில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நாமக்கல்ல ஒன்று இருக்குது, ஒரத்தநாடு தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வேலூரில் ஒரு காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக பார்க்கப்படுது. இந்த கல்லூரிகள்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் முதல் நீங்கள் விண்ணப்பிக்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரியா? வேற ஒன்றுமே கிடையாது, மறந்துடாதீங்க. எல்லாமே இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஏதாவது விவரங்கள் வேணும்னாலும் இந்த குயிக் லிங்க்ஸில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் 26/9/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. சரியா? நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா கமெண்ட்ல நீங்கள் கேளுங்க, நான் அதற்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.